SRM Institute of Hotel Management வேலை வாய்ப்பை வழங்கும் 3 ஆண்டு பட்டப்படிப்பு மற்றும் டிப்ளமோ கோர்சஸ். Admissions open now. அழையுங்கள் 9840609671. வேந்தர் டிவி நேயர்களுக்கு இனிய காலை வணக்கம். யோகம் நல்ல யோகம் நிகழ்ச்சியில் ஒவ்வொரு நாளும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி. இன்றைய நாளானது 29/6/2024 ஆனி மாதம் 15 சனிக்கிழமை. மேஷம் முதல் மீன வரை உள்ள ராசி நேயர்களுடைய தினப்பலனை பார்ப்போம். முதலாவதாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மேஷம். கடன் கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் இருந்த பதட்டம் குறையும். வங்கிகளுக்காக தயாராக பணத்தை ரெடி செய்து வைத்துக் கொள்வது ஆச்சரியத்தில் இருக்கும். உத்தியோகம் சார்ந்த விஷயத்தில் அனுகூலம் காணப்படும். நீண்ட நாட்களாக சிலருடன் வெளியில் செல்ல வேண்டும் என்று சொல்லிக்கொண்டு தள்ளிக்கொண்டு போன விஷயம் கண்டிப்பாக அனுகூலம் காணப்படும். அதன் மூலமாக மற்றற்ற மகிழ்ச்சி சந்தோஷங்கள் காணப்படும். தொழில் சார்ந்த விஷயத்தில் ஏற்றம் ஏற்படும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் ரிஷபம். லாபம் சந்தோஷம் அனுகூலம் காணப்படும். எடுத்த காரியத்தில் ஜெயம் அனுகூலம் காணப்படும். உத்தியோகம் சார்ந்த விஷயத்தில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும். பூமி சம்பந்தப்பட்ட விஷயத்தில் வாக்குவாதங்கள் இல்லாமல் இருப்பது பல விதத்தில் ஏற்றத்தை தரும். பெரிய மனிதர்களை சந்திக்கக்கூடிய பிராப்தம் அனுகூலத்தை தரும். தொழில் சார்ந்த விஷயத்தில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும். உத்தியோகத்தில் இருந்த சிக்கல் தீர தீர மனதில் இருந்த கஷ்டங்கள் குறையும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மிதுன ராசிக்காரர்கள். மிதுன ராசிக்காரர்களுக்கு தொழில், உத்தியோகம், வியாபாரம், படிப்பு சம்பந்தப்பட்ட விஷயத்தில் அனுகூலம். செல்வாக்கு உயர்வதற்குண்டான சாத்தியக்கூறுகள். திடீர் அதிர்ஷ்டம் மிகப்பெரிய ஏற்றத்தை தரும். உத்தியோகம், தொழில், வியாபாரம் சம்பந்தப்பட்ட ஒரு தீர்க்கமான முடிவுகளை எடுக்கக்கூடிய நல்ல காலகட்டம். தொழில், உத்தியோகம், வியாபாரம் சம்பந்தப்பட்ட எந்த பயணங்கள் வந்தாலும் எடுத்துக்கொள்ளக்கூடிய மிதுன ராசிக்காரர்கள் புத்திசாலிகள். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கடகம். புதிய மனிதர்களிடம் சிறிது கவனம். பயணங்கள் சமயத்தில் அதீத கவனம். தான் உண்டு தன் வேலையுண்டு என்று சுருங்கிக் கொள்வது நன்மை. 3 குரங்கு பொம்மையை ஞாபகத்தில் வைத்துக் கொள்வது நன்மை. விலை உயர்ந்த பொருள்களை கையாளக்கூடிய கடகராசிக்காரர்கள் அதிக எச்சரிக்கையுடன் இருப்பது நன்மை ஏற்படுத்தி தரும். குடும்பத்தில் தேவையில்லாத குழப்பங்கள் காணப்படக்கூடிய அமைப்பு. ஆணாக இருந்தால் பெண்கள், பெண்களாக இருந்தால் ஆண்கள் விஷயத்தில் கவனம். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் சிம்மம். நாள் முழுவதும் சந்திராஷ்டிரம் உள்ளதை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ள வேண்டும். பதட்டம் இல்லாமல் இருந்தால் நன்மை. எதிரிகள் விஷயத்தில் நன்மையே அனுகூலமும் சமாதான உடன்படிக்கை செய்து கொள்வது நன்மை. தொழில் சார்ந்த விஷயத்தில் நல்ல முன்னேற்றம். வார்த்தைக்கு மதிப்பும் மரியாதையும் காணப்படக்கூடிய காலகட்டம். தேகாரோக்கியத்திற்கு மருந்து மாத்திரைகளை சரியாக பயன்படுத்தி கொள்ளுங்கள். யாரை பற்றி புறமாக பேசிக்கொண்டு மாற்றிக்கொள்ளாதீர்கள். எல்லா விதத்திலும் அது பதட்டத்தை ஏற்படுத்தும். நீங்களாக ஒரு கற்பனை உலகத்துக்கு போய் இவர் நல்லவர், அவர் நல்லவர், கெட்டவர் என்று ஒரு டிசைனை வைத்துக் கொள்ளாதீர்கள். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கன்னி. குடும்பத்தில் மட்டும் அதீத கவனம். பிள்ளைகள் விஷயத்தில் மிக விட்டு கொடுத்து போகக்கூடிய கன்னிக்கு நன்மை. பயணங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள். அண்டை அயலார் ஊர்களுக்கு செல்லக்கூடிய பிராப்தம் ஏற்படும். தெய்வீக பயணங்கள் மனதிற்கு திருப்தி ஏற்படுத்தி தரும். தொலை தூரத்திலிருந்து நல்ல செய்திகள் வருவது ஆனந்தத்தையும் சந்தோஷத்தையும் ஏற்படுத்தும். எடுத்த காரியத்தில் ஜெயம் அனுகூலங்கள் காணப்படக்கூடிய அமைப்பு கன்னிக்கு தானாக வரும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் துலாம். பதட்டமில்லாத நாள். எடுத்த காரியமெல்லாம் ஜெயம். பயணங்கள் அனுகூலம். தந்தை வழி உறவு, தாய் வழி உறவுடன் மன்னமிட்டு பேசுங்கள். நிலம் சம்பந்தப்பட்ட விஷயம் ஏற்றம். ரொம்ப நாட்களாக எதிர்பார்த்த பண உறவுக்கு உண்டான உத்தரவாதம். மனதில் ஒரு சந்தோஷமும் ஏற்றமும் காணப்படும். பூமி சம்பந்தப்பட்ட விஷயத்தில் வாக்குவாதத்தை தவிர்த்து கொள்ளக்கூடிய துலா ராசிக்காரர்களுக்கு அனுகூலம். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் விருச்சிகம். பிள்ளைகள் விஷயத்தில் கோபதாபம் வேண்டும். பிள்ளைகளுடைய படிப்பு, உத்தியோகம், தொழில், வியாபாரம் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் மனமிட்டு பேசுங்கள். சிறிது கடன் பட வேண்டும் என்றால் அதற்கு இவ்வளவு கோபப்படுவது எந்த விதத்தில் நியாயம்? உங்கள் குழந்தைகளுக்கு நீங்கள் செய்யாமல் யார் செய்வார்கள்?
இளம் வயதை சார்ந்த விருச்சிக ராசிக்காரர்களுக்கு தேவையில்லாத ஒரு குழப்பமும் தேவையில்லாத ஒரு மன நிம்மதியற்ற தன்மையும் காணப்படும். கண்டிப்பாக ஆதித்ய ஹிருதயம், ஹனுமன் சாலிசா, காரிய சித்தி மாலை கேட்பதே ஜெயம். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் தனுசு. கண்டிப்பாக எடுத்த காரியத்திலெல்லாம் ஜெயம். குடும்பத்தில் பயணங்களுக்கு உண்டான ஏற்பாடுகள், பொருள் சேர்க்கை, அசையாமசைய பொருள் சேர்க்கை, திட்டமிட்டு செய்யக்கூடிய அனைத்து விஷயங்களும் ஏற்றம். தொழில் சார்ந்த விஷயத்தில் நல்ல முன்னேற்றம். உத்தியோகத்தில் காணப்பட்ட இந்த சிக்கல் படிப்படியாக தீர்வது கண்கூடாக பார்க்கலாம். தொழிலில் ஏற்றம், உத்தியோகத்தில் ஏற்றம், வியாபாரத்தில் ஏற்றம், படிப்பில் ஏற்றம் என்று அனுகூலங்கள் காணப்படும். பூமி சம்பந்தப்பட்ட விஷயத்தில் கோபம் வேண்டாம். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மகரம். ஜெயம் ஏற்படக்கூடிய நாள். தைரியமாக எல்லா காரியத்தையும் ஜெயம் ஏற்படும். டக்கு டக்குன்று எடுக்கக்கூடிய முடிவுகள் பலரால் பாராட்டப்படும். மேலதிகாரிகளுக்கு நம்பிக்கைக்கு பாத்திரமாகக்கூடிய அமைப்பு. அரசு அரசியல்வாதிகளுக்கு மிகப்பெரிய கௌரவங்கள் ஏற்படும். ஜன்மத்தில் சனி வக்கரத்தில் இருந்தாலும் அது பெரிய அளவுக்கு உங்களை தடுங்கல் பண்ணாமல் சுறுசுறுப்புக்கு பங்கம் வைத்து கொள்ளாமல் பார்த்து கொண்டால் போதும். உடற்பயிற்சிக்கு மட்டும் மறந்து விடாதீர்கள். வாகனத்தில் கவனமாக இருங்கள். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கும்பம். வார்த்தைக்கு மதிப்பும் மரியாதையும் ஏற்படக்கூடிய நாள். பிள்ளைகளுக்கு தேவையான செலவுகள், பிள்ளைகளுக்கு தேவையான பொருள் சேர்க்கை, பிள்ளைகளுக்கு படிப்பு, உத்தியோகம், தொழில், வியாபாரத்தில் இருந்த கஷ்டங்கள் நீங்கக்கூடிய காலகட்டம். எதிரிகள் விஷயத்தில் சமாதான உடன்படிக்கை செய்து கொள்ளுங்கள். தேகாரைக்கும் 7.5 சனி இருப்பதனால் எப்பொழுதும் கவனம். தொழில், உத்தியோகம், வியாபாரம், படிப்பு சம்பந்தப்பட்ட, பயணங்கள் சம்பந்தப்பட்ட, ஆன்மீக சம்பந்தப்பட்ட விஷயம் ஏற்றம். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மீனம். யோகமும் அனுகூலமும் ஒன்று சேரக்கூடிய காலகட்டம். உத்தியோகத்தில் காணப்பட்ட இந்த சிக்கல் தீரும். எதிரிகள் விஷயத்தில் பதட்டம் வேண்டாம். தனிப்பட்ட முறையில் செல்வாக்கு உயரும். நீண்ட நாட்களாக காணப்பட்ட இந்த சிக்கல் படிப்படியாக தீர்வது கண்கூடாக பார்க்கலாம். உத்தியோகத்தில் காணப்பட்ட இந்த சிக்கல் கண்டிப்பாக தீரக்கூடிய உங்களுடைய முயற்சி வெற்றி ஏற்படும். வண்டி வாகனத்தில் வித்தைகள் காட்டாமல் இருந்தால் மற்ற விஷயங்கள்லாம் அனுகூலம். தொலைதூர பயணங்கள் செல்ல வேண்டும் அவசியம் என்றாலும் ஒரு சிதற்காய் வடித்து விட்டு செல்வதே ஏற்றம். மீண்டும் நாளை யோகம் நல்ல யோகம் நிகழ்ச்சியில் சந்திப்பதில் மகிழ்ச்சி.